திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியான நிலையிலும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி தொடர்கிறது. நேற்றைய தினம் எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பது இறுதியான போதிலும் யாருக்கு எந்த தொகுதி என முடிவு செய்வதில் குழப்பம் நீடிக்கிறது. என்ன விவரம் என பார்க்கலாம். தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. எப்போதும் தமிழகத்தில் தேர்தல் நடக்கும் நாளிலேயே புதுச்சேரியிலும் தேர்தல் நடத்தப்படும் சூழலில் இந்த முறை தனித்தனியாக தேர்தல் நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். இந்நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர் இழுபறியில் இருந்த நிலையில் நேற்று மாலை MP கனிமொழி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டணி இறுதியானது. இதில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 12 தொகுதிகளிலும் ஒரு தொகுதி இந்திய கம்யூனிஸ்டுக்கும் ஒரு தொகுதி VCKவிற்கும் ஒதுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக தேர்தல் குழுவில் உள்ள மாநில அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினருடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தமிட புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு நேற்று இரவு வந்தனர். அப்போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடவுள்ள நெல்லித்தோப்பு தொகுதி பங்கீடு குறித்து பேசியபோது விவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திமுக தேர்தல் குழுவில் உள்ள மாநில அமைப்பாளர் சிவா காங்கிரஸ் தொகுதியான லாஸ்பேட்டை தொகுதியை கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் கோபமடைந்த புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் MP-யுமான வைத்திலிங்கம் 30 தொகுதிகளுக்கும் நாளை காங்கிரசார் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் எனவும் இதனை தலைமையிடம் தெரிவித்து விடுங்கள் எனவும் சிவாவிடம் தெரிவித்தார். இதனால் இரு கட்சியை சேர்ந்தவர்களும் கோபத்துடன் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து வெளியேறினர். இதனையடுத்து முத்தியால்பேட்டை MG ரோட்டில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ள காங்கிரஸ் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரை மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். நள்ளிரவில் தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் கூட்டணி உறுதியானாலும் தொகுதி பங்கீட்டில் திமுக காங்கிரஸ் இடையே தொடர் இழுபறி நீடித்து வருகிறது. இன்று இறுதி வேட்புமனு நாள் என்பதால் இரு கட்சிகளும் அந்தந்த கட்சிகள் சார்பில் போட்டியிட அனைத்து தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பின்பு வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்படும் என மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார்.